ஹலோ விவோஸ். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம்னா, சீரக சம்பா ரைஸில் சிக்கன் பிரியாணி எப்படி மேக் பண்ணலான்ற வீடியோ தான் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் செஞ்சுருந்தாங்க. அவுட்புட் ரொம்ப நல்லா வந்திருந்தது. இந்த யூடியூப் ரெஃபரன்ஸுமே நான் அதில் பார்க்கல. ஆல் கிரெடிட் கோஸ் டு மை சிஸ்டர் அஸ்வினி. அவங்களோட கைடன்ஸ் மூலியமாக தான் பண்ணேன். தேங்க்யூ அஸ்வினி அக்கா. அண்ட் வாங்க வியூவர்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஒரு பிளேட்டில் வச்சிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். அடுத்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம தாளிக்கிறதுக்குரிய இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சிருக்கேன். அதெல்லாமே தாளிப்புக்காக வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அரைச்சி எடுத்துக்க வேண்டிய பொருளெல்லாம் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயமும் புதினாவும் மட்டும் போட்டு 1க்கு 2 அடித்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே ஜாரில் பார்த்தீங்கன்னா, ஜிஞ்சர் கார்லிக், அதுக்கப்புறம் அந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணி, இன்னொன்று சொல்ல போனால் இது சீக்ரெட் மசாலா தாங்க. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுடர்ஸுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இதையும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எக்கும் சைடில் பாயில் பண்ண வச்சிடுறேன். ரைஸ் குவான்டிட்டி பார்த்துட்டிங்கன்னா, நான் இன்றைக்கி எடுத்துருக்க ரைஸ் வந்து சீரக சம்பா ரைஸ் தான். இந்த குவான்டிட்டி 3 டம்ளர் எடுத்திருக்கேன். இதை ஊற வச்சிடக்கூடாதுங்க, சோக் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நம்ம சமைக்கிறப்ப மட்டும் வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அதனால் இதை ஜஸ்ட் நான் அளந்து மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். 3 டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் தாங்க பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ அடி கனமுள்ள குக்கர் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து ஆயில் அண்ட் கீ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, கேஷ்யூ ஒரு 20 to 25 கேஷ்யூ நட் எடுத்துக்கலாம். ஏன்னா அது ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் வந்து நீள நீளமாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா, நம்ம அரிசியை வந்து வாஷ் பண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்பவும் சொல்கிறேங்க, ஊற வைக்கல. ஏன்னா சம்பா ரைஸ் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை ஊற வச்சிட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் உடஞ்சிரும். அப்புறம் சாதம் நல்லா வராது. ஸோ அதனால் இதை வாஷ் பண்ணி வாட்டர் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயமும் புதினா மட்டும் போட்டு 1க்கு பாதியாக அடித்து வச்சுருந்தோம்ல, அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுவும் வெங்காயம் தான். வெங்காயம் நல்லா வணங்கணும் இதை பொறுத்த வரைக்கும். அதனால் அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வணங்க விடணும். கிட்டத்தட்ட ஒரு இதுக்கே ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுத்தது வெங்காயம் வணங்குறதுக்கே. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட தக்காளி 2 சின்ன தக்காளி தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்மால் சைஸ் டொமேட்டோ 2 குவான்டிட்டி ஆஃப் 2 ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வெங்காயம் எந்த அளவு மசிஞ்சு வணங்கி வருதோ அந்தளவு டேஸ்ட் நல்லாயிருக்குன்றது பிரியாணியில் மட்டும் இல்லைங்க, எல்லா ஃபுட்டுலேயுமே அப்படி தான். அதுக்கான டைமை நம்ம கொடுக்கணும். அது குக் ஆகிறதுக்கான டைம் கொடுக்கணும். அப்படி பார்த்திங்கன்னா, தக்காளி ஆட் பண்ண உடனே அடுத்தடுத்து என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, கொத்தமல்லியும் புதினாவும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் தயிர் 1/2 பாக்கெட் கர்ட் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு மசாலா பவுடர்னு பார்த்திங்கன்னா, ரெட் சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர், வரமிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வெந்து வரணுன்றதுக்காக சால்ட் ஆட் பண்ணோடனே தக்காளி நல்லா வெந்து வரும். ஸோ அதனால் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம சீக்ரெட் மசாலான்னு சொல்லி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி அதை இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கூட ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் வந்து சிக்கன் பீசஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக தான் வந்து அதை மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா லெக் பீஸ்லாம் வந்து குக் ஆகி அதுக்கப்புறம் ரைஸ் போட்டதுக்கப்புறம் வெந்து வரதுக்கு வந்து கொஞ்சம் பாதி 50% வெந்திருந்தால் தான் அந்த மாதிரி நல்லா மெதுவாக வெந்து வரும். இல்லாட்டி கரைஞ்சிரும். ஸோ அதனால் சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடணும். இதுக்கடையில் பார்த்திங்கன்னா, சிக்கனுக்கு எந்த ஒரு வாட்டருமே ஆட் பண்ணி நம்ம வேக வைக்கல. சிக்கனில் இருக்க வாட்டர் கன்சிஸ்டன்சி போதும் அப்படின்றதுக்காக நம்ம குக்கர் மூடியில் விசிலும் வாசரும் போடாமல் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு க்ளோஸ் பண்ணி வேக விடணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா, எண்ணெய் பிரிஞ்சு அதில் இருக்க ரா ஸ்மெல்ஸ் எல்லாம் போய் சிக்கன் ஒரு 50% குக் ஆகி வந்திருக்கும். இந்த டைமில் பார்த்தோன்னா, நம்ம 1 டம்ளர் சீரக சம்பா ரைஸ்க்கு வந்து 1 டம்ளர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து 3 டம்ளர்ஸ் சீரக சம்பா ரைஸ் எடுத்துருந்தேன். ஸோ அதனால் 4 1/2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 1/2 லெமன் எடுத்து நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இந்த லெமனை ஃபுல்லாக பிழியலைங்க, அதில் இருக்க ஜூஸினஸ் இருக்கிற வரையும் பிழிஞ்சிருக்கேன். அதில் இன்னுமே கொஞ்சம் ஜூஸினஸ் இருக்குது. அதை லாஸ்ட்டாக நம்ம குக்கரை லாக் பண்ணும்போது அதை மறுபடியும் புழிஞ்சிக்கலாம். ஆனால் 1/2 லெமன் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம அலசி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த ரைஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகைன் வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் சால்ட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த 1/2 லெமனில் பிழிஞ்சிட்டு பாதி இருந்ததுன்னு அதையும் பிழிஞ்சு விட்டு குக்கரை விசில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டாக ஒரே விசில் வச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். விசில் வந்து ஃபுல்லாக செட்டில் ஆகிற வரை வெயிட் பண்ணணும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா, தயிர் பச்சடி பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு கர்ட் அது கூட வந்து நீளமாக சாப் பண்ணலங்க. ஆம்லேட்டுக்கு சாப் பண்ணுற மாதிரி ஆனியனை வந்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி அது கூட கொத்தமல்லி போட்டு சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நாங்கள் ஒரு ரெகுலராக போகிற ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி தான் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஒட்டு காப்பி அடிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து விசில் எல்லாமே நல்லா செட்டில் ஆயிருந்ததுக்கு அந்த டைமில் ஓப்பன் பண்ணி ஜென்டிலாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா சூடாக இருக்கும்போது நார்மல் ஒயிட் ரைஸ் கூட நமக்கு குழஞ்சு போயிடும். இப்போ வந்து பிரியாணியில் வந்து சிக்கன் பீசஸ் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ஜென்டிலாக கிண்டி விடணும். இந்த டைமில் கீ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீ ஆட் பண்ணிவிட்டு அடியிலேருந்து கரண்டி வச்சு மெதுவாக கிளறி எடுத்து வேறு பாத்திரத்தில் வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு சூடாக சர்வ் பண்ணுறதுக்கு பிரியாணி ரெடி ஆயிரும். எனக்கே ஷாக் ஆயிடுச்சுங்க. அந்த டெக்ஸ்சர், அந்த டேஸ்ட், அந்த ஃப்ளேவர், அந்த ஸ்மெல் எல்லாமே ஹோட்டல் ஸ்டைலில் இருந்தது.
பிரியாணி கூட பேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன். அத நான் நெக்ஸ்ட் வீடியோல அதோட ரெசிபி ஷேர் பண்றேன். பிளேட்டிங் பண்ணி எல்லாருக்குமே சர்வ் பண்ணேன். எல்லார் சைட்ல இருந்துமே நல்ல ரிவ்யூ கிடைச்சது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சேம் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.